சட்டத்தை கொண்டு வந்துடுவாங்க. கொஞ்ச நாளுக்கு முன்னாடி ஒரு சட்டம் கொண்டு வந்தாங்க. அப்போ நான் பார்த்தேன் இந்த பேப்பரை. அதாவது கருத்து கேட்பு, பொது வாக்கெடுப்பு, பொது கருத்து கேட்பு வாக்கெடுப்பு அது போல், சரிங்களா? ப்ரொபகண்டான்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா நான் வந்து பார்ட் டைம் கூட அரசியல்வாதி கிடையாது, அதனால் அந்த சரியான வார்த்தை தெரில. அதாவது ஒரு சட்டம் கொண்டு வர போகிறாங்க. இதில் ஓகே அல்லது நோ இந்த மாதிரி கருத்து கேட்பாங்க. அதில் நிறைய பேர் ஓகே சொல்லிட்டாங்கன்னா அந்த சட்டத்தை கொண்டு வந்துடுவாங்க. அது ஒன்று ஏமாற்ற மாட்டாங்க. அந்த மாதிரி ஒன்று. அதுக்கும் நம்ம வந்து வாக்கு செலுத்தணும். இது வந்து நம்ம வாக்கு செலுத்தலைன்னு வச்சுக்கோங்க, பெனால்ட்டி போட்டுருவாங்க. நீங்கள் வந்து இது என்ன சொல்கிறது, பெனால்ட்டி கண்டிப்பாக கட்ட வேண்டியிருக்கும். ஸோ மெம்பர் ஆஃப் டேங்கனி திஸ் இஸ் இன்க்ளூட் 27 சபர்ப்ஸ். சபர்ப் கரெக்டாக சொல்கிறேன்னு தெரில. 27 அந்த குட்டி 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 ஏரியா இருக்குல்ல, 27 ஏரியாவை அது கவர் பண்ணுது. இந்த தொகுதிக்கு தேர்தல் வைக்கிறாங்க. இன்னும் மற்ற எங்கெங்கே தேர்தல் நடக்குதுன்னு எனக்கு சரியாக தெரில. ஏன்னா இந்த பேப்பர் மட்டும்தான் நம்ம வீட்டுக்கு வருது. இல்லை ஒருவேளை அந்த பக்கமும் தேர்தல் நடக்கலாம். அப்போ இந்த மாதிரி லெட்டரில் நான் போடுறாங்க. இந்த எப்படி வாக்கு செலுத்தணும், யார் யார் நிற்கிறாங்கன்னு போட்டிருக்கு தெரியுங்களா? இந்த பேர், இந்த 6 பேர் போட்டிருக்கு. உங்களுக்கு டக்குன்னு காமிக்கிறேன், ஆனால் பார்க்கக்கூடாது பேரை. 6 பேர் போட்டிருக்கா. அப்புறம் வந்து இது வந்து இப்படி தான் நம்பர் போடணும், சரியா? ஏன்னா இது வெளிநாட்டு விஷயம்ல, நம்ம எல்லாத்துக்கும் யூடியூப்பில் போடுறோம். ஏன்னா வேணாம், இந்த வீடியோ வேணான்னு சொல்லிட்டாங்கன்னா நான் டெலீட் பண்ணிடுவேன், சரியா? இப்போ இதை போட்டுட்டு இந்த மாதிரி நம்ம வீட்டு அட்ரஸ்லாம் போட்டிருப்பாங்க. இங்கே வந்து அட்ரஸ் இருக்கும். பேப்பரை நான் கிழிச்சிட்டேன். இப்போ இந்த மாதிரி லெட்ரு போடுறாங்க. இதை நம்ம எடுத்து பார்க்கணும். இல்லை நான் பார்க்க மாட்டேங்கலாம் பிடிவாதம் பண்ணக்கூடாது. பார்த்தா தான் நம்ம அந்த இல்லாட்டி போயிட்டு எலெக்ஷன் எப்போன்னு தெரியாது, நம்ம மிஸ் பண்ணிட்டோம், பெனால்ட்டி கட்ட வேண்டியிருக்கும், சரியா? யாருக்காவது என்னோடய தோடு தெரியுதா? ஒன்லி சப்ஸ்கிரைபர்ஸ் கேன் see மை ஸ்டைல். ஓகே, என்னோடய தோட்ட சப்ஸ்கிரைபர் மட்டும்தான் பார்க்க முடியும். உங்களால் பார்க்க முடியலன்னு வச்சுக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு திரும்பவும் இந்த வீடியோ பாருங்கள், சரியா? நன்றி வணக்கம். அப்புறம் நன்றி வணக்கம் சொல்லிட்டேன். அப்படியே என்றைக்கு நான் முடிச்சிருக்கேன், இன்னொரு நனைஞ்சிட்டேன். நான் மண்டூராவுக்கு போய் நனைஞ்சிட்டேன். நனைகிறதுக்கு மண்டூரா வரைக்கும் போனேன்னான்னு கேட்கக்கூடாது. மண்டூராவுக்கு போனேன். மண்டூராவிலேருந்து கிளம்புறப்ப எப்படியே கடவுள் ஆசீர்வாதம் பண்ண மாதிரி ஒரு மழை பெஞ்சுது. அந்த மழையோடு நனைஞ்சிட்டு வந்து வண்டியில் உட்காந்தே பாருங்கள். அப்படியே வண்டியை விட்டுட்டேன் வீட்டுக்கு, சரியா? மண்டூராவுக்கு ஏன் போனேன்னு நான் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன், சரியா? பை. மே 3ஆம் தேதிக்கு அப்புறம் ஓட்டு போட முடியாது. மே 3ஆம் தேதிக்கு முன்னாடி எத்தனை நாள் இயர்லி போல் அப்படின்னு இருக்குல்ல, முன்னாடியே வாக்கெடுப்பு நடக்குது இல்லையா? அந்த இடத்த போய் பார்த்து போய் வாக்கு செலுத்துங்க. 3ஆம் தேதிக்கு அப்புறம் வாக்கு செலுத்த முடியாது, பெனால்ட்டி தான் செலுத்த முடியும், சரியா? பை.